வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். எழிலான உலகம் நீ படைத்தது,
அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 10 இறைச்சொற்றொடர்கள் 28 முதல் 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றை விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒன்றை இழக்கத்தான் வேண்டும். இது இயற்கையின் இயல்பான நீதியும் கூட. எதையும் இழக்காமல் எதையும் பெற்றுவிடவோ சாதித்துவிடவோ முடியாது, இயலாது என்பதுதான் உண்மை. மனிதர்களாகிய நமக்கும் மற்ற விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் பொதுவாக சொல்லுவார்கள் சிரிப்பு என்று சொல்வார்கள். நம்ம சிரிப்போம், நாய்கள் அல்லது பூனைகள் சிரிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையானு தெரியல. ஆனால் தற்போது பூனை நாய்க்குட்டிகளும் கூட அதிகமாக சிரிப்பதாக ஆய்வு சொல்லுகிறது. வாட்ஸ்அப்பில் கூட நம்ம பார்க்குறோம். அது ஏஐயில் போட்டு செய்கிறாங்களா தெரியாது, ஆனால் ஆய்வு சொல்லுகிறது. அப்போ என்ன வித்தியாசம்? மனிதர்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு பண்பு என்னவாக இருக்கும்னா, அவர்களின் தனி விருப்புரிமை. அதாவது நான் விரும்புவதை நான் செய்ய முடியும், நான் இழக்க வேண்டும் என்று விரும்பினால் நான் இழப்பேன் அப்படி. ஆனால் இந்த கேள்விக்கு உட்படுத்துவோர் சர்தார் என்ற மெய்யியல் சிந்தனையாளர். குருவி கூடு கட்டுகிறது. குருவி என்ற ஒரு இனம் தோன்றியது முதல் அது ஒரே மாதிரியாகத்தான் கட்டுகிறது. அதன் அமைப்பு அப்படித்தான். ஆனால் நாம் நமக்கு ஏற்றவாறு விரும்புகின்ற அமைப்பிலே கட்டுகிறோம். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு சைஸா தினிசா இருக்குது. ரைட்டா? இத்தகைய விருப்புரிமையை இயேசு தன் பணி வாழ்விலே நன்றாக உணர்ந்திருந்தார். அதனால்தான் தான் புதுமைகள் செய்கின்ற போதெல்லாம் விமர்சனங்கள் எழுப்பிய பரிசேயர்களை அவர் எதிர்க்கவே இல்லை. அதன் அடுத்தபடியாக தன் பணி வாழ்விற்கு அழைக்கும் போது கூட யாரையும் கட்டாயப்படுத்தவும் இல்லை. மற்றவர்களின் உரிமையை அவர் மதிக்கின்றார். ஆனால் நிலைவாழ்வு எது கொடுக்கும் என்று பல நேரங்களில் அவர்களுக்கு படம் பிடித்தும் காட்டுகிறார், பாடமும் புகட்டுகிறார். அது ஒரு பகுதிதான் இன்றைய இறைவார்த்தை பகுதி. இதில் 2 வகையான பண்புகளை மார்க்க நற்செய்தியாளர் சுட்டி காட்டுகிறார். முதல் பண்பு இயேசுவின் விருப்பமாகிய எல்லாவற்றை விட்டுவிட்டு பின்தொடர்தல். இரண்டாவது பண்பு அவர்களுக்கு இயேசு வழங்க இருக்கக்கூடிய அந்த உரிமையான வாழ்வு, அதாவது நிலை வாழ்வு. இதுதான் இயேசுவின் விருப்புரிமை. நமது வாழ்வில் விருப்பம் எதை நோக்கியதாக இருக்கிறது?
அழிந்து போகக்கூடிய பொருட்கள் மனிதர்கள் மீது உரிமை கொள்கிறோமா அல்லது அழியாத வாழ்வு மீது உரிமை கொள்கிறோமா? இன்னைக்கு பொதுநிலையினர், திருநிலையினர், அரசியல்வாதிகள், தலைவர்கள், வழிகாட்டிகள் என்று பல பேரை நம்முடைய மத்தியிலே காணுகிற பொழுது நமக்கு இது புலப்படுகிறது. ஒரு சில பேரை தவிர மற்ற எல்லோருமே தனக்கு ஏதாவது நடக்குமா, தன்னுடைய பாக்கெட் நிறையுமா, நம்முடைய பையும் கையும் நிறையுமா, அதற்காக வேண்டியே பொதுப்பணி செய்கின்ற மனிதர்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் யாரையும் தீர்ப்பிட விரும்பவில்லை. எதுபோலன்னா, ஒரு சுயநலத்தில் பொதுநலம், சுயநலத்திற்காகவே பொதுநலம் செய்கிறவர்கள். ஆனால் பொதுநலம் செய்கின்றவர்களுக்கு சுயநலம் இருக்கத்தான் செய்யும், கொஞ்சம் போலியாவது இருக்கும். ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்குறா அப்படின்னா மனசில் தோணும், இப்போ வளர்ந்த பிறகு இந்த குழந்தை நம்மளை கவனிக்கும், நம்மளை பார்க்கணும். இது இயல்பானது தானே, அது சுயநலம் கிடையாது. ஆனால் அதே வேளையிலே ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க எனக்கு கவனிக்கணுங்கிறதுக்காகத்தான் பால் கொடுக்குறா அப்படின்னா அது தாயாக இருக்க முடியாது. நாம் மிகப்பெரிய இலக்கினை நமது வாழ்வில் அடைய வேண்டுமென்றால் கண்டிப்பாக சில தியாகங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அதைத்தான் நான் இழப்பு என்று சொல்கிறோம். சில காரியங்களை விட்டுவிட வேண்டி இருக்கும். உதாரணமாக, நான் இசையில் மேலே வரணும் அப்படின்னா, இசை வழியாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறைய நேரங்களை அதுக்கு செலவு பண்ண வேண்டி இருக்கும். கடன் வாங்கியாவது பிற பணங்களை செலவு செய்து இந்த பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். நம்முடைய சுய விருப்பங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனை கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கும். அதே போல ஓட்டப்பந்தயத்தில் முதலாவதாக வர வேண்டும் என்று எண்ணினால் அந்த எண்ணத்தை நிறைவேற்ற இரவு பகலாக கடுமையான பயிற்சியும் முயற்சியும் செய்ய வேண்டி இருக்கும். இப்போ தேர்வு சமயம், இன்னைக்கு தேர்வு தொடங்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல மதிப்பெண் வேணும்னு எல்லாரும் பிரார்த்தனை செய்வாங்க. நம்மள்டையும் கேட்டிருப்பாங்க பிரார்த்தனை செய்யுங்கன்னு. நம்ம செய்கிறோம், முயற்சியும் எடுப்பாங்க. அதுக்காக பரிசு சமயத்தில் கூட டிவி செல்லையும் பார்த்துட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். டிவி பார்க்குறத, கொஞ்சம் கிரிக்கெட் பார்க்குறத, சீரியல் பார்க்குறத, கார்ட்டூன் பார்க்குறத, செல்லு நோண்டுறத, விளையாடுறத கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, செல் விளையாட்டு சொல்லு, வேறு விளையாட்டு சொல்ல கொஞ்சம் ஒதுக்கி வச்சோம்னா, தூக்கத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினோம்னா நிச்சயமாக மதிப்பெண் பெறலாம். சாதாரணமான நமது வாழ்வில் வெற்றி பெற இத்தனை முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் மறு வாழ்வில் நிலை வாழ்வு நாம் கிடைக்கப்பெற எவ்வளவு விட்டு கொடுத்தலையும் தியாகங்களையும் செய்ய வேண்டியது இருக்கும். சாதாரண வாழ்விலே நம்ம நினைத்ததை உடனடியாக அடைய முடிவதில்லை. அப்படி இருக்க எப்படி நமது வாழ்வில் மறு வாழ்வில் பங்கெடுக்க முடியும்? செபித்தால் மட்டும் போதுமா? திருப்பலில் பங்கெடுத்தால் மட்டும் போதுமா? காணிக்கை மட்டும் போட்டா போதுமா? தெரு ஓரங்கள் நின்று அல்லேலூயா என்று கத்தினால் மட்டும் போதுமா? இவை அனைத்தும் முதற்படியே. இந்த இறை அன்பின் அடித்தளத்தோடு நாம் பிறர் அன்பில் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் அழைப்பு. இன்றைய நற்செய்தியை திரு அவை இன்றும் நேற்றும் சிந்திக்க அழைப்பதன் நோக்கம், நாம் நாளை தினம் தவக்காலத்தில் அடியெடுத்து வைக்கிறோம் என்பதால் தான். இந்த தவக்காலம் இறை அன்பிற்கும் பிற அன்பிற்கும் சான்றளிக்கின்ற காலம். எவ்வாறு இயேசு பற்றற்றவரை மட்டும் பற்றி கொண்டாரோ அதுபோல அவர் சிலுவையின் பாதைகளை சிந்திக்கின்ற நாம் நமது பற்றுகளான பதவி, பட்டம், பணம் போன்ற அனைத்தும் பற்றுகளையும் நீக்கிவிட்டு அவரை பற்றி கொள்வோம். பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்ற குறள் 350 நினைவிலே கொள்ளுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நீர் தருகின்ற நிறைநிலை வாழ்விற்காக எங்களுக்கு எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே இழக்க வேண்டும் என்றும் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறீரோ அதை விருப்புரிமையோடு செய்து இழப்பதிலே வாழ்வு பெற எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. ஆமேன்.
என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே. பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே. கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே. பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே. பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே. தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே. உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே. நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக.
புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உருவாக்கும் போதுந்தன் பணியாற்றும் அழைப்பொன்றை எனக்குள்ளே கனலாக்கினாய். லா 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 லா. வாழ்வாகும் வழியெல்லாம் விடுதலை
வார்த்தை எனில் உரைத்தாயே. லட்சியத்தின் வாழ்வின் இலக்கணமே நீதான், அதற்காக என்னை நானும் தருகின்ற தீதான். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். கொள்கை வழி நின்று உழைக்கின்ற பொழுதெல்லாம் உன் நேச கரம் தாங்குமே. லா 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 லா. என்னென்ன இன்னல்கள் எழுந்தாலும் தடையல்ல உனை நம்பும் என் வாழ்விலே. இழக்கின்ற வாழ்வின் விடைதான் உன் சொந்தம், இறந்தாலும் இரவாது நிலையான பந்தம். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.